பாருங்கம்மா, இந்த பொட்டுக்கடலை வெள்ளம்லாம் வந்துட்டு எங்கள் வதனை அபியெல்லாம் ஊர்லேருந்து வந்தப்போ வாங்கினது. சரி அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் அதிகமாக வாங்கிட்டு வந்துட்டோம். ஒரு வாரத்துக்கு தங்குவாங்கன்னு நினச்சேன். பார்த்தாக்கா 2 நாளில் கிளம்பிட்டாங்க. அதனால் இந்த பொட்டுக்கடலை வெள்ளம்லாம் அப்படியே இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா, இதை வச்சு இந்த கடல மிட்டாய் இல்லையா, அந்த மாதிரி தான் இப்போ பொட்டுக்கடலை மிட்டாய் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன், வாங்க வீடியோக்குள்ளே. இந்த பொட்டுக்கடலையெல்லாம் நம்ம ஒரு வடை சட்டியை வச்சு வறுத்துக்குவோம். லேசாக வறுத்தா போதும். போட்டு இப்போ ஒரு அரை கிலோ பொட்டுக்கடலை தான் நான் போட்டிருக்கேன். இதை செஞ்சுட்டு இன்னொரு நாளைக்கு இந்த பாக்கியை நம்ம செஞ்சுக்கலாம். இது செஞ்சு வச்சுக்கிட்டோம்னாக்கா தச்சு ஸ்கூலுக்கு போகிறப்ப இது அப்படியே ஒரு 2-3 போட்டு நம்ம கொடுத்தோம்னா, கடையில் போய் ஸ்நாக்ஸ் வாங்கணுங்கிறதுக்கு இது உடம்புக்கு நல்லது. அதனால் இந்த மிட்டாயை செஞ்சு வச்சுக்குவோம். வச்சு தம்பி ஸ்கூலுக்கு போகிறப்ப ஒரு 5-6 கொடுத்து விடுவோம். இப்போ ஒரு குண்டான அடுப்பில் வச்சு இந்த வெல்லத்தெல்லாம் இதை கொட்டிக்குவோம். அரை கிலோவுக்கு 1/2 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன் நான். வெல்லத்தை அதில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம். போதும். இது இப்படி இந்த வெல்லமெல்லாம் கரைஞ்சோடனே அப்படியே வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா அடியில் தூசி மண்ணெல்லாம் இருக்கும். அதனால் வடிகட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொதிக்க விடலாம். இதை இப்போ ஒரு ஏனத்தில் நம்ம வடிகட்டிக்குவோம். இதில் ஊற்றி இப்படியும் வடிகட்டிக்கலாம். சுத்தமான வெல்லம் அப்படியே போடலாம். எப்படி இருந்தாலும் அதில் மண் இருக்க தான் செய்யும். அதனால் வடிகட்டி எடுக்கிறது நல்லது. இந்த சட்டியை கழுவிட்டு இதிலே அடுப்பில் வச்சுக்குவோம். மறுபடியும் இந்த சட்டியை வச்சு இதில் ஊற்றிக்கலாம். பாவு நல்லா கொதிக்கட்டும். ஒரு சின்ன தட்டில் கொஞ்சோண்டு தண்ணி வச்சுக்கோங்க. இது வெல்லம் முறிஞ்சிட்டான்னு பார்க்குறதுக்கு. நல்லா முறிஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன். கொஞ்சோண்டு ஊற்றி பார்ப்போம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் மிட்டாய் நல்லா கடுக்குன்னு இருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி உருண்டு திரண்டு வரணும். பார்த்தீங்களா? இந்த இது நல்லா டைட்டாக நல்லா முறிஞ்சு இது மாதிரி நல்லா உருண்டையாக வரையில் நம்ம பாவை எடுத்துக்கலாம். இன்னும் சற்று நேரம் கூட நல்லா முருக வச்சுக்குவோம். நம்ம பாவு காய்ச்சறது தான் இருக்குது. நல்லா பாவு காய்ச்சலைனாக்கா மிட்டாய் சவுன்னு ஆகிடும். அதுக்கு தான் நல்லா முருக காய்ச்சிடுது. நான் இப்போ இது ஒத்த கையில் செய்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இன்னும் இதில் போட்டு நம்ம இதை கிண்டிக்கலாம். பாருங்கள், இப்போ ரொம்ப நல்லா கிண்டியாச்சு. இன்னும் இது கொஞ்சோண்டு கையில் நெய்யோ எண்ணெயோ தடவிக்கிட்டு அப்படியே உருண்டையாக பிடிச்சி வைக்க வேண்டியதுதான். ஒரு தட்டு எடுத்து வச்சு அதில் கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்குவோம். ஊற்றி இப்படி தேய்ச்சி விட்டுக்கலாம் எல்லா இடமும். இப்போ இதில் தான் நம்ம உருட்டி வைக்க போகிறோம். எண்ணெயை தொட்டுக்கோங்க, தண்ணி தொடக்கூடாது. எண்ணெயை தொட்டுக்கிட்டு இப்படி உருட்டி வச்சுருவோம் எல்லாத்தையும். பாவு காய்ச்சி 1/2 கிலோ பொட்டுக்கல்லையும் நான் அதில் கொட்டி தான் பிடிச்சேன். ஏன்னா நான் வேகமாக பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் நான் அதில் கொட்டி பிடிச்சேன். நீங்கள் பாவை இளஞ்சூட்டிலே வச்சு பொட்டுக்கல்லையில்
கொஞ்சம் கொஞ்சமாக பாவு ஊற்றி பிடிங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லைனாக்கா கொஞ்சம் பிடிச்ச உடனேயேவும் எல்லாம் அப்படியே போய் ஒட்டிக்கவும் பிடிக்க முடியாது. நான் அப்படி தான் நான் பிடிச்ச உடனேயேவும் கொஞ்சம் நல்லா இறுகிருச்சு. மறுபடியும் நான் அடுப்பில் வச்சு சூடாக்கி பிடிக்கவும் தான் கொஞ்சம் மெரூன் கலராக இருக்குது பாருங்கள். ஆனால் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி செஞ்சுக்கோங்க. இது நம்ம பிள்ளைங்களுக்கு கேட்குறப்பெல்லாம் ஸ்நாக்ஸ் கேட்குறப்பெல்லாம் டக்குன்னு நம்ம இதில் 2-3 போட்டு கொடுத்துக்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்டுக்கலாம். மறுபடியும் அளவு சொல்கிறேன். 1/2 கிலோ பொட்டுக்கடலைக்கு 1/2 கிலோ வெல்லம், அதுக்கு 1.5 டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து நல்லா மெரூன் கலரில் வந்தோடனே ஒரு பிளேட்டில் தண்ணியில் கொஞ்சோண்டு ஒரு சொட்டு ஊற்றுனீங்கனாக்கா அது நல்லா உருண்டையாக கல் மாதிரி இருக்கணும். நீ அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா ஒரு லைக் பண்ணிடுங்க. நன்றி.